11th 12th aspirants நாம இன்னைக்கு 14 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் நாக்கத்தா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா? எந்த மாநிலத்தின் நடனம் ரக்கல் மற்றும் லாய்கரபா மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் நோக்ரம் மற்றும் பாலா மேகாலயா? எந்த மாநிலத்தின் நடனம் கானத்தம் மற்றும் ஜங்தலம் மிசோரம்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, குஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. வினோபா பாவை 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 10ல பழங்குடியினர் பகுதிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. கோண்டெரிச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைசோ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய பண்டிகை பாப் டிலான் அகாயா. வைட்டமின் B6 பைரடக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் B7 பயோட்டின் சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா 2018 ஜூன். ஹெப்டாப்ளூரம் அசாமிக்கம் என்ற புதிய தாவர இனம் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அசாம். மனித ஆப்பிரிக்கா ட்ரைபனோசோமியாஸை ஒழித்ததாக WHO எந்த நாட்டை சான்றளித்தது? கென்யா. தேசிய போதைப் பொருள் உதவி எண் மனாஸ் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது? உள்துறை அமைச்சகம். டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பை எந்த நாடு உருவாக்கியது? அமெரிக்கா. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய அண்டர் 19 அண்டர் 22 குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இந்தியா மொத்தம் 27 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதுல அண்டர் 19 கேட்டகரியில 14 பதக்கமும் அண்டர் 22 கேட்டகரியில 13 வாங்கியிருக்காங்க. ISSF உலகக்கோப்பை 2025ல இந்தியா 7 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. பெரு நாட்டுல நடந்துச்சு. டெல்லியில நடந்த 2வது ஆசிய யோகாசன விளையாட்டுல இந்தியா 83. சவுதி அரேபியால நடந்த 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா 11 பதக்கங்கள். குமி தென்கொரியா நாட்டுல நடந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா 22 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான UNDP பூமத்திய ரேகை முன்முயற்சி விருதை வென்ற அமைப்பு எது? பிபி ஃபாத்திமா உமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ராதாகிருஷ்ணா கோவில் யானை நல அறக்கட்டளை வன்தரா கார்பரேட் பிரிவுல பிராணிமித்ரா ராஷ்டிரிய புரஸ்கார் வாங்கியிருக்கு. நிட்ரோ கேப்டன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ப்ளூ பிளானட் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. INCOIS அப்படிங்கிற நிறுவனத்துக்கு தேசிய புவிசார் பயிற்சியாளர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜஸ்தான் எல்லையில் தொடங்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் அலர்ட். மியான்மருக்கு உதவி வழங்கினதுக்காக வேண்டி இந்தியா ஆபரேஷன் பிரம்மா தொடங்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறை மற்றும் CRPF ட்ரால் மற்றும் அவந்திபுராவில நாடார் நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு ஈரானிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து ரைசிங் சன் நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. இந்தியா ஈரான் நாட்டில இருந்து குடிமக்களை வெளியேற்றணும் அதுக்காக வேண்டி சிந்து நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி. மைய கருத்து லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் தி SDG அண்ட் பியாண்ட். ஜூலை 7 உலக உயிரி தயாரிப்பு தினம். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம், உலக சதுரங்க தினம். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். யசோதா செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு திட்டம் எந்த அமைப்பின் முன்முயற்சியாகும்? தேசிய மகளிர் ஆணையம். ஆயுஷ் நிவாஸ் சார்த்தி ஆயுஷ் அமைச்சகத்தால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட முதலீட்டாளர் மைய போர்ட்டல். சுத்தமான தாவர திட்டம் நோயற்ற நடவு பொருட்களை வழங்க மகாராஷ்டிரால மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. கலாச்சார அமைச்சகம் மேரி கோவன் மேரி தரோகர் திட்டம் தொடங்கியிருக்காங்க. லீப் 1 என்பது
எந்த இந்திய விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்பின் முதல் வணிக செயற்கைக்கோள் பணியாகும்? துருவா ஸ்பேஸ். கேலக்ஸை உலகின் முதல் மல்டி சென்சார் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்தியாவின் முதல் சூரிய திட்டம் ஆதித்யா L1 PSLV C57ல அனுப்பியிருக்காங்க. இஸ்ரோவுடைய 100வது செயற்கைக்கோள் NVS-02 GSLV F-15 ராக்கெட்டை பயன்படுத்தியிருக்காங்க.